So good evening students. Today we will see the current affairs analysis dated from 27th to 29th. So 30 and 31st we will see on Monday. So the first article we are going to see about the geoglyphs. So geoglyphs அப்புறம் petroglyphs அப்படின்னா என்னது அப்படின்றது we will see. First I will show the images for you people. So this is about the geoglyphs of Ratnagiri. Okay. So geoglyphs, petroglyphs. இப்போ ராக்கோட சர்ஃபேஸ் ஏரியாவில், ஸோ இஃப் இட் இஸ் அ ராக், இதோட சர்ஃபேஸ் ஏரியாவில் காவிங்ஸ் பண்ணி, ஸோ லைக் அனிமல்ஸோட ஷேப்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி காவ்ட். ஸோ இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வச்சு ராக்ஸை வந்து என்கிரேவ் பண்ணி அப்புறம் பெயிண்டிங் கொடுப்பாங்க. The prehistoric time period, that is Indus Valley civilization time period, it happened. That is called as petroglyphs. இதில் வந்து ரெட் கலர்ஸ், ரெட் பிக்மெண்ட்ஸ் வேர் யூஸ்ட். அப்புறம் வேறு வெஜிடபிள் கலர்ஸ் வேர் யூஸ். ரெட்டுக்கு வந்து அனிமல்ஸோட பிளட்ஸை வந்து பயன்படுத்துகிறா. போன் மேரோ பிளட்ஸ் வேர் யூஸ்ட் ஃபார் கலரிங், ரெட் கலர் பெயிண்டிங்ஸ். இது நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பல இடங்களில் பார்த்தோம். அதே மாதிரி ஜியோகிளிப்ஸ் அப்படின்றது சர்ஃபேஸ் ஏரியா, தரைப்பகுதியில் இல்லைன்னா ராக்கோட மேல் பகுதி, இந்த ஃப்ளோர் லைக் டாப் இருக்குல்ல, அந்த டாப் சர்ஃபேஸில் அதை ஃபுல்லாக அதோட டாப் லேயரை எடுத்துட்டு அதுக்கு மேலே என்கிரேவ் பண்ணி இந்த மாதிரி ட்ராயிங்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட் ஐ ஹவ் ஷோட் யூ பீப்புள், தட் இஸ் கால்ட் அஸ் ஜியோகிளிப்ஸ் அப்படின்னு பேர். அது ராக்கில் மட்டும் இல்லை, எர்த்தோட லேயர்ஸில் பண்ணுவாங்க. ஸோ வாட் யூ கேன் சி ஹியர், திட் இஸ் கால்ட் அஸ் ஜியோகிளிப்ஸ். பெட்ரோகிளிப்ஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு. ஸோ திஸ் வில் பி த மாடல் பெட்ரோகிளிப்ஸ். ஸோ லீனியர் டயக்ராம்ஸ் வில் பி தேர். அனிமல்ஸ் அதிகமாக ஹண்டிங் ப்ராக்டிசஸ் அவங்க பண்ணனால அதிகமாக அனிமல்ஸோட டயக்ராம்ஸ். இப்போ ஜியோகிளிப்ஸ் எடுத்தா டைகரோட இமேஜஸ், கோட், அப்புறம் என்னென்ன அனிமல்ஸ் அவங்க அன்னைக்கு இருந்துச்சோ அது எல்லாமே அவங்க வந்து ஹண்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு ஸோ ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் தே யூஸ் டு டூ இட். தட்ஸ் அபவுட் தி petroglyphs and geoglyphs. Geoglyphs இப்போ எதனால் நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, ரத்னகிரி, there is a refinery area in Maharashtra. Ratnagiri. There is a coast called as Konkan coast. It is Maharashtra plus Goa. So இந்த ஏரியாவில் 1500க்கு அதிகமான geoglyphs pieces were there like this diagram. So it was conserved by the Archaeological Survey of India. So கிட்டத்தட்ட 12,000 இருந்து 20,000 years old. That is Mesolithic age time periodல இருக்கக்கூடிய ஜியோகிளிப்ஸ் தான். இப்போ வந்து இது வந்து ரத்னகிரி அந்த ரிஃபைனரிஸ்லேருந்து வரக்கூடிய பொல்யூஷன்ஸ்னால அது வந்து அழிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் என்வாயர்மெண்டலிஸ்ட் அப்புறம் லைக் கன்சர்வேஷனிஸ்ட் அதோட த்ரெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ப்ரொடெக்ட் பண்ணுற. அப்புறம் யுனெஸ்கோவோட ஹெரிட்டேஜ், யுனெஸ்கோ ரீசன்ட்லி வி ஹவ் சீன் டென்டேட்டிவ் லிஸ்ட். நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம் ரீசெண்டாக, ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணல நான். இந்த டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் ஏப்ரல் 2022 கொங்கன் கோஸ்டில் எல்லாம் கிடையாது, ரத்னகிரியில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஜியோகிளிப்ஸ் வேர் ஆடட் டென்டேட்டிவ் லிஸ்ட். ஸோ ஃபியூச்சரில் இது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் கல்ச்சரல் சைட்டாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். யூ பீப்புள் ஹேவ் டு லைக் கோ த்ரூ திஸ். நம்ம ப்ரீவியஸாக படித்தது யுனெஸ்கோவை பற்றி, டென்டேட்டிவ் லிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்ற நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 classes முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம். அது மாதிரி ஜியோகிளிப்ஸ்னா என்ன, பெட்ரோகிளிப்ஸ்னா என்ன. பெட்ரோகிளிப்ஸ் ரிலேட்டட் டு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஜியோகிளிப்ஸ் வந்து நார்மலாக இட் வாஸ் ப்ராக்டிஸ் இன் தி இப்போ ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்குது. ஸோ ஆல்ரெடி கொங்கன் கோஸ்டில் இருக்கிறது எல்லாமே மீசோலித்திக் டைம் பீரியடில். ஸோ ஹண்டிங் ப்ராக்டிசஸ், அவங்க டொமஸ்டிகேஷன் பண்ண அனிமல்ஸ், அவங்க விசிபிலிட்டியில் இருந்த அனிமல்ஸை பற்றியான டயக்ராம்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் தி
article. The next news related to National Mobile Monitoring System for the MGNREGA we will discuss. Okay, the next article. So what I have told, MGNREGA, Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act. Yeah. So it was introduced in the year 2005. So இதில் இப்போ வந்து நேஷ்னல் மொபைல் மானிட்டரிங்ஸ் ஆப் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இது என்ன அப்படின்னா எம்ஜி நரேகாவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களோட அட்டண்டன்ஸ் ஜியோ டேக்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் 2 டைம்ஸில் அவங்க பண்ணணும். குறிப்பிட்ட டைம் பீரியடில் அவங்க ஒர்க் ஆரம்பிக்கிற முன்னாடி, அதுக்கு பிறகு இந்த எண்டிங் டைம் பீரியடுக்கு அந்த பக்கம். ஸோ 2 நேரங்களில் அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷன்லேருந்து அந்த ஆப் மூலமாக ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணணும். தட்ஸ் அபவுட் தி நேஷ்னல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இது வந்து 100 நாள் வேலைக்கு போகிறதே பாவர்ட்டியில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ். அப்போ அவங்களால ஸ்மார்ட் ஃபோன் அஃபோர்டபிலிட்டி இருக்குமா அப்படின்றது, இல்லைன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து ஹேவ் டு லைக் ப்ரொவைட். ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அங்கே இருக்காது. அது மட்டும் இல்லை, இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் நமக்கு தெரியும், ரூரல் ஏரியாவில் தான் இந்த ஜாப் எல்லாமே நடக்குது. இன்னும் லைக் 3G போகாத ஏரியாஸ் இருக்குது, 4G இன்னும் அவைலபிள் இல்லாத ரூரல் ஏரியா இருக்குது. ப்ராப்பர் நெட் கனெக்ஷன்ஸ் ஆர் நாட் தேர். தென் ஹவ் இட் வில் பி பாசிபிள்? ஸோ தட்ஸ் அபவுட். ஆனால் இந்த அட்டண்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டியது. அதுக்கான ரீசன் இஷ்யூஸ் இது இருக்குது, பட் ப்ளஸ் இஸ் ஆல்சோ தேர். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜாபுக்கு போகாமல் தே ஆர் கெட்டிங் என்ரோல்டு, சிக்னேச்சரை போட்டு சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் இஸ் இல்லீகல். இட் இஸ் ஈக்குவலன் டு கரப்ஷன். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்ட்ரா நேம் சேர்க்கிறது தவறு. லைக் அவங்க அட்டண்டன்ஸ் எடுக்கிறவங்க அவங்க வருமானத்தை எடுக்கிறதுக்காக ஸோ பீப்புளோட நேமை சேர்த்து இது பண்ணுறது, இந்த மாதிரியான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து குறைக்கிறதுங்க. ஸோ ரேஷனலைசேஷன் பண்ணப்படும் ஃபண்டிங். அண்ட் தென் MGNREGA பொறுத்த வரைக்கும், ஸோ ஆல்ரெடி ஸோ மெனி டைம்ஸ் யூ ஹேவ் 100 days ஆஃப் ஜாப். இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரைவன் ஜாப். அப்படின்னா கேட்டு 15 நாளைக்குள்ளாடி ஜாப் கொடுக்கணும், இல்லைன்னா காம்பன்சேஷன் ஹேவ் டு பி கிவன். ஸோ இட்ஸ் அ டிமாண்ட் அண்ட் சப்ளை கேட்டகரி. அப்புறம் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் 1/3 தட் இஸ் உமன் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். அண்ட் தென் இட்ஸ் ரிலேட்டட் டு ரூரல் ஏரியா. ஸோ கிராம் பஞ்சாயத்துக்கு வந்து 50% ஒர்க் வந்து இவங்க தான் அலாட் பண்ணுவாங்க. தென் 100 days ஜாப். அண்ட் தென் மினிமம் வேஜஸ் ஆக்ட் அடிப்படையில் த சேலரிஸ் வில் பி கிவன். 1948 ஆக்ட். ஸோ எவ்ரிதிங் கவர்ட். ஸோ 100 days, 1/3 உமன், தட்ஸ் ஆல். அப்புறம் இதில் ஜியோ டேகிங் இது படிச்சுக்கோங்க. அப்புறம் நேஷ்னல் மொபைல் மானிட்டரிங் சிஸ்டம். அண்ட் தென் இதில் MGNREGAவோட பர்பஸ் பாவர்ட்டி, எராடிகேஷன் ஆஃப் பாவர்ட்டி. அப்புறம் ரூரல் பீப்புளை வந்து எம்பவரிங் பண்ணுறதுக்காக. ஸோ 1/3 இஸ் உமன். ஸோ உமன் வில் பி காட் எம்பவர்ட். அண்ட் தென் தே வில் ஃபார்ம் அ கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சரில் வருவாங்க. அண்ட் தென் தே வில் ஓன் ஆல்சோ. சரியா? அப்புறம் ரூரல் ஏரியா இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் கிளீனிங், இந்த மாதிரி லைக் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய குட்டைகள் எல்லாம் வந்து தூர்வாரப்படுது. ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் தி ஸ்கீம். ஸோ இட் வில் கிவ் மோர் இம்டஸ் ஃபார் தி ரூரல் எக்கானமி. தட்ஸ் ஆல். ஸோ MGNREGA ஸ்கீம். அப்புறம் இது ஜியோ டேகிங், இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். அண்ட் தென் MGNREGA இஷ்யூஸை வந்து இதன் மூலமாக ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி பிரசாத் ஸ்கீம். ஸோ ரீசன்ட்லி பிரசிடென்ட் ராமப்பா டெம்பிள் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸாக லாஸ்ட் இயர் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட அந்த சைட்ஸ் வந்து இட் வாஸ் ஆடட் இன் தி பிரசாத் ஸ்கீமில் ஆட் பண்ணி அதை பில்கிரிமேஜ், regeneration, augmentation, regeneration,
Yeah, Prasad, regeneration and spiritual augmentation drive. So that the scheme order name. It was introduced in the year 2014-15. So Ministry of Tourism. So இதோட purpose என்ன அப்படின்னா religious areas வந்து so listed places were added under this. It is fully funded by the central sector. அப்புறம் central sector அப்படின்றது 100% funded by the central government. And then CSR activities. கம்பெனிஸோட CSR activities வந்து ஃபண்டிங் கிடைக்கும். அப்புறம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஆல்சோ given for the projects. இது இப்போ ஒரு ஏரியாவை இப்போ எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம் டவுன் வில் பி செலக்டட். அதில் இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் பிளேசஸ் வில் பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் வந்து டெவலப் பண்ணுவாங்க. அப்புறம் அதுக்கான டூரிஸ்ட் கைடன்ஸ் எக்ஸெட்ரா வில் பி ஆடட். ஸோ சுதேஷ் தர்ஷன் ஸ்கீமில் நம்ம எப்படி டூரிசமை டெவலப் பண்ணமோ இது ரிலீஜியஸ் டூரிசம், தட்ஸ் ஆல். ரிலீஜியஸ் ஓரியன்ட் லைக் அந்த ஏரியாஸை டெவலப் பண்ணுறது, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், தங்குறதுக்கான வசதிகள் இதெல்லாமே ஏற்படுத்துறது தான் இதோட மெயின் மோட்டிவ். ஸோ இட் வில் இன்க்ரீஸ் தி ஜாப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்துக்கிட்டா இது வந்து ரிலீஜியஸ் கல்ச்சரலி நம்ம பீப்புள் வந்து லிங்க் ஆகிறது ஹெல்ப் பண்ணும். அப்புறம் ப்ரமோட் ரிலீஜியன், தென் ஜாப் க்ரியேஷனை க்ரியேட் பண்ணும். நிறைய டூரிஸ்ட் பீப்புள் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ் எக்ஸெட்ரா, அப்புறம் பிஸ்னஸ், லோக்கல் பிஸ்னஸ் பீப்புள் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க டெவலப்மெண்ட் உருவாகும். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். நாலேஜ் கேதரிங் வில் ஆல்சோ ஹேப்பன். அங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட லிவ்லிஹுட் ஆல்சோ வில் இம்ப்ரூவ் அபவுட் திஸ் ஸ்கீம். சுதேஷ் ஸ்கீமுக்கும் இதே சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்புறம் இம்பார்ட்டண்டாக எந்தெந்த பிளேஸ் சிட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணி, இப்போ ராமப்பட் டெம்பிள் வாஸ் ஆடட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பழைய ஏரியாஸ் வந்து அமிர்தசர் பொற்கோவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அப்புறம் கேதார்நாத், மதுரா, அஜ்மீர், வாரணாசி, கயா, புத்கயா, காமாக்கியா இன் அசாம், துவாரகா, தென் காஞ்சிபுரம், தமிழ்நாட்டில் 2 பிளேஸு, வேளாங்கண்ணி, தட் இஸ் நாகப்பட்டினம் அண்ட் காஞ்சிபுரம், கைலாஷ்நாத் டெம்பிள். ஸோ இதெல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ ராமப்பட் டெம்பிளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் லே பண்ணியிருக்காங்க அண்டர் திஸ் பிரசாத் ஸ்கீம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். Now we will move on to the next article. The next scheme for economic empowerment of denotified tribal people. That's a seed scheme. So denotified tribal people கிட்டத்தட்ட 250 மேலே இருக்காங்க. ஸோ அவங்க they were not added under the ST or SC status. That's why it came in news. இது பார்லிமெண்ட்டில் கமிட்டிஸ் வந்து ஏன் பண்ணலை அப்படின்றத கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம். ஸோ ஃபார் denotified tribal people we having a scheme called as scheme for economic empowerment of denotified tribal people. ஸோ இதோட அப்ஜெக்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா denotified பீப்புளோட லிவ்லிஹுட்டை வந்து அதிகப்படுத்துறதுக்கு, தட் இஸ் கோச்சிங் students from denotified tribal people will be given coaching for the competitive examination. அப்புறம் health insurance, then livelihood opportunities, அவங்களோட சஸ்டைனபிலிட்டியில் அவங்களோட லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது. அப்புறம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் constructing houses. ஸோ இதெல்லாம் இந்த 4 தான் இதோட மெயின் காம்பனண்ட். இட் வாஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ், நோ, மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் வாஸ் ஆடட் இன் திஸ். இதுதான் மெயின் மினிஸ்ட்ரி. இதெல்லாமே சப்போர்ட்டிங் மினிஸ்ட்ரிஸ், சப்போர்ட்டிங். அப்புறம் NLRM ஸ்கீம் வரும். அப்புறம் நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி வில் ஆல்சோ, டிஜிட்டலைசேஷன் ஆஃப் ஹெல்த். ஸோ அவங்களே இதில் வராங்க. 200 crore it was allotted. நம்ம இது முன்னாடி படித்தோம். எதனால அப்படின்னா இது வரைக்கும் அதிகமான பணம் வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணப்படலை. ஏன்னா 2021 to 26 வரைக்கும் ஃபினான்ஷியல் லைக் இந்த டைம் பீரியடில் இந்த ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க 5 இயர்ஸுக்கு. ஆனால் இதில் அதிகமான ஃபண்ட் இன்னும் செலவு பண்ணப்படலை அப்படின்றதான்
நம்ம ரீசெண்டாக ஒரு வாட்டி இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ திருப்பி இந்த ஆர்டிக்கிள் வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் நோ த ஸ்கீம். அப்பார்ட் ஃப்ரம் த டீநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் அப்படின்றது நான் அன்றைக்கி விளக்கம் கொடுத்தேன். தோஸ் பிரிட்டிஷ் டைம் பீரியடில் தேவர் நோட்டிஃபைட் அஸ் லைக் லைக் அப்படின்னா அவங்க வந்து திருடர்கள் அப்படின்ற ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க எல்லாமே வந்து நோட்டிஃபைட் ட்ரைபல் பீப்புள். தே ஆர் நோட்டிஃபைட் அண்டர் தி கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ். அப்போது அவங்களோட வம்சமே வந்து அப்படி தான் ட்ரீட் பண்ணப்பட்டுச்சு. ஸோ எங்கேயாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தே வில் பி அரெஸ்டட் இமீடியட்லி. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் வி டீநோட்டிஃபைட் த ப்ரொவிஷன்ஸ் அண்ட் தென் அந்த பீப்புளுக்கு பேர் தான் டீநோட்டிஃபைட் ட்ரைபல் பீப்புள். ஸோ ஆல்ரெடி நான் இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். த ஸ்கீம் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ தட்ஸ் ஆல். The next article, that is Rashtriya Gokul mission. So it was launched in 2021-26 கான 2400 crore வந்து it was allotted for this scheme. The scheme ஓட purpose வந்து artificial seminization. There is a gene semen bank is also there. Rashtriya Gokul mission la indigenous breed bulls oda breed avanga and the bulls oda like semens will be procure பண்ணி அதை வந்து safeguard பண்றது. அப்புறம் ஆர்டிஃபிஷியலா வந்து farmers ஓட those who are demanding for breed அதிகப்படுத்துறதுக்கு அதுக்கு வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். ஸோ இண்டிஜினியஸ் ப்ரீட்ஸை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ நம்ம ஊரில் காங்கேயம் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ப்ரீட்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த மிஷன். இட் வாஸ் லான்ச் ஆல் ஓவர் இந்தியா. அப்புறம் இந்த ப்ரீடை டெவலப் பண்ணுறவங்களுக்கு தே வில் கிவ் ஃபண்ட். இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து பொவைன் இந்தியன் ப்ரீட்ஸ், பொவைன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, மினிஸ்ட்ரி ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. இட் இஸ் அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ பொவைன் ப்ராடக்ட்ஸை வந்து அதிகப்படுத்துறது, ப்ரொடக்ஷனை ப்ளஸ் மில்க் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வேர் த டாப் ப்ரொடியூசர் ஆஃப் மில்க் ஆஃப்டர் தி ஒயிட் ரெவல்யூஷன்ஸ். அப்புறம் ஜெனட்டிக் புல்ஸ், அப்புறம் இண்டிஜினியஸ் ப்ரீடிங்ஸை வந்து அதிகப்படுத்துறது. இண்டிஜினியஸ் புல்ஸ்னால் லைக் பொவைன் அதை வந்து அதிகப்படுத்துறது. புல்ஸ்லேருந்து செமினைசேஷன்ஸ், ஆர்டிஃபிஷியல் செமினைசேஷன்ஸ் வில் பி லைக் அதை வந்து கோல்டு ஸ்டோரேஜ் மூலமாக சேஃப்கார்ட் பண்ணி டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ணுறது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன். ஸோ இதுக்கு வந்து 2400 crore இட் வாஸ் அலாட்டட் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். அப்புறம் இந்த ப்ரீடிங்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்கு பண்ணுறவங்களுக்கு கவு பஃபலோ பண்ணுறவங்களுக்கு 4 crore. இட்ஸ் 50% வில் பி சப்சிடைஸ்ட். மீதி 50% தே கேன் கெட் பை லோன். அந்த லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ஸ் 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்ஸ் இஸ் ஆல்சோ தேர். சப்சிடியாக கொடுப்பாங்க. தட்ஸ் அபவுட். அப்புறம் 4 crore வந்து கவ் அண்ட் பஃபலோ, 1 crore ஃபார் பிக் ப்ரொடக்ஷன்ஸ், அப்புறம் 60 lakh ஃபார் சிக்கன்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன் பொவைன் ப்ராடக்ட்ஸ் அதிகப்படுத்துறது. இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் கவ், பஃபலோ இருக்குது, அப்புறம் பிக்கு, like yeah, chickens are there. That's all. So that's all about this article. So நீங்க இந்த ஸ்கீமை மட்டும் அப்டேட் பண்ணிக்கோங்க. That is enough for your examination. Next article related to the National Archives of India, NAI. So ரீசெண்டாக நியூஸில் வந்ததுக்கான ரீசன் 1962 வார் டைம் பீரியடில் 1965 அந்த டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே, 1971க்கான டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே, அந்த ரெக்கார்டு எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. அது நியூஸில் வந்துச்சு. ஸோ தட்ஸ் வை இட் கேம். ஸோ வி நீட் டு ஸ்டடி. இது ரொம்ப டீட்டெயில்டாலாம் படிக்க வேணாம். நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா. ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டட் டு தி கவர்மெண்ட் செக்டர். ஸோ இட் வாஸ் கிரியேட்டட் அண்டர் தி இம்பீரியல் ரெக்கார்ட்ஸ் ஆக்ட். ரெக்கார்ட்ஸ் இன் 1891. கல்கட்டாவில் இதை உருவாக்குறாங்க பிரிட்டிஷ் டைம் இல்லை. ஸோ பிகாஸ் கல்கட்டா வாஸ் த கேபிட்டல். இட்ஸ் அ ரெபாசிட்டரி ஆஃப்
documents related to repository of documents, not current, non-current, current data இருக்காது. ஸோ எவ்ரி மினிஸ்ட்ரிஸ், இப்போ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் டெல்லி. ஸோ எவ்ரி மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணணும். 25 இயர்ஸுக்கு மேலே மினிஸ்ட்ரிஸ் கிட்ட, டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் இது உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ரெக்கார்ட்ஸையும் வந்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அவங்க தான் அதை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ஒன்லி 62 ஏஜென்சிஸ். இந்தியாவில் மினிஸ்ட்ரிஸ் மட்டுமே நமக்கு தெரிஞ்சு 131 மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட், 151 மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர். இது மினிஸ்ட்ரி மட்டும் இல்லை, டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்த்து, டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரிஸ் ஆர் தேர். அப்புறம் லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்சோ தேர். ஸோ இதோட டேட்டாஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்க ஒன்லி 62 ஏஜென்சிஸோட தான். 151 டிபார்ட்மெண்ட் அண்ட் மினிஸ்ட்ரி, அண்ட் தென் வி ஹேவிங் லாட் ஆஃப் இதுவும் இருக்குது, நமக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குதுன்னு சொன்னேன். அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் இல்லை, அதனால தான் அவங்க வந்து ஸோ அதோட பர்பஸ் வந்து அவங்களால செயல்பட முடியல அப்படின்றது தான் we can come to know. So it's an efficient, there is an important to save the history. ஸோ ஹிஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து விட்டுருவோம் அப்படின்றது சொல்லப்படுது. இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து இல்லை அப்படின்றான், ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா. ஸோ that's all about this article. So just have an idea. நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தட் இஸ் enough for your examination. The next article related to the Amrit Bharat Station. ஸோ அம்ரித் பாரத் ஸ்டேஷன் அப்படின்றது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து 5G கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக, ஸோ ரூஃப்டாப் பிளாசாஸ் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் லாங் பிளாட்ஃபார்ம்ஸை உருவாக்குறது, அப்புறம் 5G கனெக்டிவிட்டி, அப்புறம் பெலஸ்ட்லெஸ் ட்ராக்ஸ். அப்படின்னா நீங்கள் அந்த ட்ராக்கில் அந்த காங்க்ரீட் ஸ்லாப்ஸ் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் ஃபுல்லாகவே அதுக்கு அடியில் ஃபுல்லாகவே ஸ்லாபை போட்டு அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி ட்ராக்ஸ். ஸோ தான் பிளாஸ்ட்லெஸ். அப்படின்னா கட்டைகள் இல்லாமல் ஃபுல்லாகவே காங்க்ரீட் ஸ்லாப்ஸ் தான் இருக்கும் அடியில். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் தான் அது. டெல்லி அண்ட் அகமதாபாத்தில் இப்போ அது பண்ணியிருக்காங்க. ஸோ அது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டேஷன்ஸை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு, அம்ரித் பாரத் ஸ்டேஷன் அப்படின்ற மாற்றுறதுக்காக தான் இட் வாஸ் அனௌன்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி ரோட் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ரீசென்ட்லி இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் வந்து டேட்டாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்ரி இயர் தே வில் ரிலீஸ் திஸ் டேட்டா, ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ரிலேட்டடாக. அதில் லாஸ்ட் இயர் 2021க்கான டேட்டாஸ் வேர் ரிலீஸ்ட். அந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் 2021 டைம் பீரியடில் 4.12 lakh. ஸோ நான் எழுதலை, ஸோ ஐ வில் ரீட் ஹியர். 4.12 lakh accidents happened in India. அதில் 1,53,972 லைவ்ஸ் வந்து claimed. ஸோ தே ஓவர், அவங்க நோ மோர். அப்புறம் இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க 18 to 45, 67.6%. இது வந்து உங்களுக்கு மெயின்ஸுக்கெல்லாம் தேவைப்படும், ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 0.6% இதில் பாதிக்கப்பட்டவங்க 18 to 45 யங் பாப்புலேஷன். 2019 டியூ டு லைக் கொரோனா கோவிட் டைம் பீரியடில் லாக்டவுன் இருந்ததுனால 8.1% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு 2020 டைம் பீரியட், 1920. அப்புறம் திருப்பியும் 21 லாக்டவுன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இட் வெண்ட் அப் 1.9% இன்க்ரீஸ். யூபியில் வந்து 13.8% ஆக்சிடென்ட்ஸ், தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ் 10.8, மகாராஷ்டிரா 8.8, அப்புறம் மத்திய பிரதேஷ் 7.8, ராஜஸ்தான் 6.5. ஸோ இந்த டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க, சரியா? அப்புறம் 9th நியூஸ் ரிலேட்டட் டு தி சிட்டி ஃபினான்ஸ் ரேங்கிங். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் வந்து ஒரு சிட்டி ஃபினான்ஸ், சிட்டியோட ஃபினான்ஷியல் லெவலை வச்சு ஒரு 3 மெயின் டைமென்ஷன்ஸில் 15 இண்டிகேட்டர்ஸில் வந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த டேட்டாவுக்கான ஃப்ரேம் ஒர்க் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா வரும்போது we need to study in detail.
இப்போதைக்கு நான் உங்களுக்கு அந்த 15 இண்டிகேட்டர்ஸ் எதன் அடிப்படையில் இருக்குன்னா 3 டைமென்ஷன்ஸில். ஒன்று வந்து ரிசோர்ஸ் மொபைலைசேஷன், அந்த சிட்டி வந்து எந்த அளவுக்கு ரிசோர்ஸ் மொபைலைசேஷன் பண்ணுறாங்க, அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், தட் இஸ் எஃபிஷியன்சி ரிலேட்டட். அப்புறம் ஃபிஸ்கல் கவர்னன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, கரப்ஷன் இல்லாமல். அப்புறம் அவங்களோட வரவு செலவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இந்த 3 அடிப்படையில் 15 இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா டிஜிட்டல் கவர்னன்ஸ் வரும், பீப்புள் வந்து வரி செலுத்துறதுலேருந்து எல்லாமே வரும். அதில் கரப்ஷன் இல்லாமல் கரெக்டாக அக்கௌண்டிங் பண்ணுறது இதெல்லாமே வரும். அதில் 4 கேட்டகரி சிட்டிஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. above 4 million, சென்னை இந்த மாதிரி 40 லட்சத்துக்கு அதிகமான பீப்புள் இருக்கக்கூடிய பகுதிகள். அப்புறம் 1 to 4 million பாப்புலேஷன் இருக்கக்கூடிய செகண்ட் கேட்டகரி. தேர்ட் வந்து 1 lakhலேருந்து 1 million வரைக்கும். அப்புறம் less than 1 lakh பாப்புலேஷன். ஸோ இந்த அடிப்படையில் சிட்டிஸுக்கு வந்து ஃபினான்ஷியல் ரேங்கிங் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூ. ஸோ ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா, தட்ஸ் ஆல். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், மச் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஆர்டிகிள்ஸில் ரோட் ஆக்சிடென்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம இன்னைக்கு பார்த்தது. அப்புறம் ஸ்கீம் ஃபார் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், Denotify, ராஷ்ட்ரிய கோகுல் மிஷன், அப்புறம் பிரசாத் மிஷன், அப்புறம் Geoglyphs, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ். ஸோ கோ த்ரூ இட் அண்ட் ஸ்டடி ஃப்ரம் த பிடிஎஃப் ஆல்சோ. ஸோ வீடியோ பார்த்தவங்க பிடிஎஃபையும் கோ த்ரூ பண்ணி படிச்சுக்கோங்க. டேட்டாஸ் நான் சில வேலை சொல்கிறதுக்கு விட்டுருக்கலாம், சரியா? ஸோ தட்ஸ் ஆல். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The term sixth mass extinction or sixth extinction is often mentioned in the news in the context of discussion of what? Statement. The options are: first option, widespread monoculture practices in agriculture and large scale commercial farming with indiscriminate use of chemicals in many parts of the world that may result in the loss of good native ecosystems. Option B, that is second option, fears of possible collisions of meteorite with the earth in the near future in manner it happened in 65 million years ago before present, that caused a mass extinction of many species including those of dinosaurs. Statement number 3, the mankind overexploitation, misuse of natural resources, fragmentation, loss of natural habitats, destructions of ecosystem, pollutions and global climate change. Option fourth option, large scale cultivation of genetically modified crops in many parts of the world and promoting their cultivation in other parts of the world, which may cause the disappearance of good native crop plants and loss of food biodiversity. ஸோ இதில் எது அப்படின்றத நீங்கள் பாஸ் பண்ணி கூட செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க, சரியா? தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். Which of the following correctly describes a bomb cyclone? So last current affairs-க்கு முந்தின current affairs-ல நான் explain பண்ணியிருந்தேன். Statement number 1, rapid drop in the low pressure mass, that is pressure drop by at least 24 millibars MB in 24 hours. Statement number 2, when viewed from the above, the direction is clockwise in the northern hemisphere. Statement number 3, interaction between tropical cyclones formed around the same time in the same oceanic region, forming a bigger cyclone. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, that is second option, 1 and 2 only, third option 2 only, fourth option 3 only. Third question, consider the following statements regarding quantitative instrument of monetary policy. Na spelling வந்து mistake இருக்கு. MONETEARY. MONETEARY, monetary policy. Statement number 1, statutory liquidity ratio, SLR, is the minimum percentage of deposits that a commercial bank has to maintain with itself. Statement number 2, cash reserve ratio is wherein commercial banks have to hold a certain minimum amount of deposits as reserves with the central bank. Which of the statements given above are correct? Options are A, 1 only, B, 2 only,
C both, D neither. Fourth question, consider the following statement. Statement number 1, according to the 7th schedule of the Indian Constitution, alcohol is a state subject. Statement number 2, under Article 46 of the Indian Constitution, the state is directed to prohibit the consumption of intoxicating drinks like alcohol. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Fifth question, with reference to the Gram Nyayalas, consider the following statements. Statement number 1, they are established under the Gram Nyayalas Act 2008. Statement number 2, they have both civil and criminal jurisdiction over the offences. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. So now we will see the previous day oda 26th அன்னைக்கு நம்ம கண்டக்ட் பண்ண கரண்ட் அஃபேர்ஸ் ஓட ஆன்சர்ஸ். ஓகே, கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் வந்து ஏ, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஏ, தேர்ட் டி, 4C, 5B. First one A, second A, third D, 4C, 5B. So that's all. Mains answer rating question. A report by the Ministry of Road, Transport and Highways highlighted that the largest number of human lives are claimed due to road accidents in India. In this regard, briefly explain the reason for the high number of road accidents and fatalities in India. Also, enumerate the steps taken to tackle this issue. So write your answers and send to me. Thanks a lot for joining with us.